Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 8th standard social science subject la first midterm test 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா important questionஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா questionஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், செகண்ட் லெசன் ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி, தேர்ட் லெசன் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ், செகண்ட் லெசன் வெதர் அண்ட் கிளைமேட், தேர்ட் லெசன் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், செகண்ட் லெசன் சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 9 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் ஏ ஷார்ட் நோட் ஆன் அச்சீவ்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why Prince Henry is called Henry the Navigator, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் த ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, இதையும் நீங்க படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கொடுத்துருக்காங்க, ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் given account of the source of modern India, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நிச்சயமான எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராஜடி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் த காசஸ் ஃபார் த பேட்டில் ஆஃப் பக்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் மைசூர் வார், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நேம் த ஸ்டேட்ஸ் சைன்ட் இன்டு சப்சிடியரி அலையன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிகா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை லார்ட் டல்ஹௌசி டு எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஹவு டிட் லார்ட் வெல்லஸ்லே எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. யூனிட் 3 ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி டூ salient features of the permanent settlement, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் த salient features of the riot valley system, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பிரிங் அவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மகள்வாரி செட்டில்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாத்மா காந்தி ஆன் சம்பரன் சத்தியாகிரகா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் ஆன் த கல்டிவேட்டர்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். யூனிட் 1 ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 94 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க.
இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மெட்டாமார்பிக் ராக் அண்ட் செடிமெண்டரி ராக், செகண்ட் क्वेश्चन சாயில் கன்சர்வேஷன் அண்ட் சாயில் எரோஷன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த ரெண்டையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how are igneous rocks formed, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन define rock, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth क्वेश्चन state the types of soils, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth क्वेश्चन what is conservation, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 ஆன்சர் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the process of soil formation, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन classify and explain the rocks. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question classify and explain the soil. இந்த மூணு क्वेश्चन இருந்து ஒரு क्वेश्चन அடிக்கடி மாத்தி மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 weather and climate. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் வெதர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பரிக் பிரஷர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரைட் a short note on planetary winds. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन வாட் ஆர் ஐசோலைன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 6 டிஸ்டிங்விஷ் பிட்வீன். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வெதர் அண்ட் கிளைமேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन பெர்மனன்ட் அண்ட் சீசனல் மீன்ஸ். இது ரெண்டுல இருந்து ஒன்னு மாத்தி மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन temperature decreases with increase in altitude, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन mountain climbers carry oxygen cylinders while ascending peaks, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how is temperature measured, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन write about the wind and its types, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் a short note on aquifer, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन டிஃபைன் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரைட் a short note on surface runoff, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन snowfall is common in the polar region and mountainous regions, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் இன் a paragraph. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the different stages involved in the hydrological cycle, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain the runoff and its types, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். யூனிட் 1 how the state government works. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 176 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நேம் தி two houses of the state legislature. Second question write the qualification of the members of the legislative assembly. Third question how is the chief minister appointed. Fourth question how is the council of ministers formed. இந்த நாலு क्वेश्चनமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த நாலு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन discuss the powers and functions of the chief minister. Second question discuss the powers and functions of the legislative assembly. Third question write about the powers and functions of the high court. இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் क्वेश्चंस and detailed questions எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு சொல்ல முடியாது. சோ எல்லா क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசன் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பேராகிராஃப் क्वेश्चनோ ஒரு ஷார்ட் क्वेश्चनோ நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். யூனிட் 2 citizens
அண்ட் சிட்டிசன்ஷிப். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 181 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் தி டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் தி ரைட்ஸ் தட் சிட்டிசன் கேன் என்ஜாய் இன் आवर कंट्री. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் எனி 3 குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் சிட்டிசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் டு யூ நோ அபௌட் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் on what grounds that the citizenship of a person is cancelled. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க.